ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆச்சி பிராண்டோட இன்ஸ்டன்ட் பாயாசம் மிக்ஸ் வச்சு எப்படி பாயாசம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஐ ஆம் த ஹேட்டர் ஆஃப் பால் பாயாசம். பட் ரீசன்ட்லி எனக்கு தெரில, பால் பாயாசம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ எனக்கு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஸோ நான் அந்த பேக்கெட் வச்சுருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பால் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 லிட்டர் பால் போல் எடுத்துக்கிட்டு 1/2 லிட்டருக்கும் கம்மியாக தான் எடுத்துட்டேன். பட் அதில் நிறைய வாட்டர் வந்து டைல்யூட் பண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பால் கொதிக்க வச்சேன். ரொம்பலாம் கொதிக்கவில்லை, லைட்டாக அந்த கொதி வரப்போவே அதை கட் பண்ணி அதை போட்டுட்டேன். அந்த பாக்கெட்டை வந்து கட் பண்ணி அதில் போட்டுட்டு ஜஸ்ட் நான் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். நான் ரொம்ப தண்ணியாக தான் பால் வச்சுருந்தேன். நான் மிக்ஸ் கொடுக்க அது இன்னுமே ரொம்ப வந்து கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திக்காகிடுச்சு அந்த மில்க்கு, நான் ஊற்றின மில்க்கே. ஸோ வந்து அது அதிகமாக கொஞ்சம் தண்ணியாக டைல்யூட் பண்ணி வைக்கிறது ஒரு பெனிஃபிட் என்ன, இதுக்குள்ளே கொஞ்சம் இதெல்லாமே அதுக்குள்ளே தான் வேகணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் எடுக்குது. நல்லா நமக்கு ஈவன் வந்து சுகருமே இதில் எதுவுமே எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம சுகர் வந்து நமக்கு வேணும்னா தேவைப்பட்டுச்சுன்னா தான் ஆட் பண்ணணும். இதிலவே சுகர் இருக்கும். எனக்கு தேவைப்பட்டுச்சு, நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர மாதிரி நான் வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்படியே நல்லா திக்காகி ஒரு மாதிரி க்ரீமி மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சுட சுட சாப்பிட்டாச்சு. பாய்.